श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்தம் குருபிராயி நமஹ. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வம் நிரூபிக்கணும். அதுக்கு பிரமாணங்களா எது எது இருக்கும்? ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள், அது மாதிரி கடவள்ளி உபனிஷத்து, ஸ்ரீ பாஞ்சராத்திரம், ஏகாயன சாக, சுபால உபனிஷத்து, பிரம்மபிந்து உபனிஷத்து, இப்படி அனைத்தையும் சாதிச்சு சுவாமி இந்த பிரமாணங்கள் இவைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சாதிச்சார். இனிமேல் 2 விதமா 3 விதமா பிரமாணங்களை காமிக்க போற இந்த ஒரு ஸ்லோகத்தினால. எப்படி அப்படின்னு கேட்டாக்க, விருத்தமான வச்சனங்கள் சிலது இருக்கலாம். எம்பெருமானுக்கு விருத்தமாக சில வச்சனங்கள் இருக்கும். அந்த வச்சனங்களை சமாதானம் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம விஷ்ணுவுக்கு சம்பந்தமான புராணங்கள், சாத்விக புராணங்கள், அதிலெல்லாம் எம்பெருமானுடைய இது பாரம்யமானது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாம சொன்னோம், வாஸ்தவம். ஆனால் அதை காட்டிலும் வேற தேவதைகளை பரதேவதையா சொல்லக்கூடிய புராணங்கள் கூட பகவானையே, சிவன் நாராயணனையே பரதேவதையா சொல்றது. அந்த மாதிரி புராண வசனங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மத்தியஸ்தமான சில கிரந்தங்கள், சில்பசாஸ்திரம், அது மாதிரி வைத்திய சாஸ்திரம், ஜோதிஷ் சாஸ்திரம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் கூட என்ன பண்றது அப்படின்னாக்கா, பெருமானுடைய பாரம்யத்தை நிரூபிச்சு காமிக்கிறது. அதனால இந்த மாதிரி கிரந்தங்களை வச்சுட்டு பார்த்தாக்கா, பகவான் நாராயணனே இங்க பரதேவதையாக சொல்லப்படுகிறான். இது நமக்கு ரொம்ப உபோத்பலகமா இருக்கும். அதுக்கோசரம் இதை சாதிக்கிறார். ஒரு முறை மகனீயரா எழுந்துள்ள மேற்பாக்கம் சுவாமி, பெரிய மகான், தர்மசாஸ்திர வேத்தா, அந்த சுவாமி வைசாக காஞ்சிபுரத்துல தேசிகன் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். அப்ப சுவாமி உபன்யாசம் பண்ணினார். மேல்பாக்கம் சுவாமி மதுராந்தகத்துல எழுந்துள்ள நம்ம ஐயாவகத்து சுவாமி கிட்ட பரம பிரதிகத்தியோட எழுந்துள்ள நிறைய விஷயங்களை, ஏதாவது தர்மசாஸ்திரத்துல சந்தேகம் வந்ததுன்னா ஐயாவகத்து சுவாமி கிட்ட கேள்வி கேட்டு சந்தேகம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி அதை எழுதுவேன் பிரியாவர். அப்படிப்பட்ட மகானவர். இது எல்லாருமே ஒத்துண்டது. அந்த மகான் உபன்யாசம் பண்ணிச்ச ஒரு விஷயம் சாதிச்சார். ஒருத்தரை பத்தி புகழணும் அப்படின்னாக்கா, நாமளே புகழ்ந்துக்கிறதுங்கிறது தவறான வார்த்தை. நாமளே புகழ்ந்துக்கிறது, எங்க அப்பாவை நான் வசதியா சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன என் கிரகணியோ என் பொண்களோ எங்க அப்பா மாதிரி கிடையாது, என் நம்பியார் மாதிரி கிடையாதுன்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? 4 பேர் சொன்னாதான் நமக்கு கௌரவம். நமக்கு நாமே சொன்னா கௌரவம் இல்லை இல்லையா? அத அந்த சுவாமி சாதிச்சார். எப்படி சொன்னாருனாக்கா, சுவாமி தேசிகனை பத்தி வசதியா சொல்லணும்னாக்கா, மத்தியஸ்தமா இருக்கிறவா சொல்லணும், விரோதிக்கிறவா சொல்லணும், சமகால வர்த்திகளா இருக்கிறவா சொல்லணும். சமகாலத்துல சமகாலம்னாக்கா தேசிகன் எழுந்த காலத்திலேயே வித்யாரண்யம் இருந்தார், அவர் கௌரவிக்கிறார் தேசிகன். அதனால அது ஒரு ஏற்றம் தேசிகனுக்கு. அதே மாதிரி பிற்காலத்துல அப்பைய தீட்சிதர் சுவாமி தேசிகனை வசதியா சொல்லிட்டு போயிருக்க. அது அவரோட பரம சைவ பேருக்குதான் ஸ்மார்த்தர். அவர் சைவ பக்ஷபாதியின் பிரசித்தி. அவர் என்ன அப்படின்னு சொன்னார்னாக்கா, தேசிகனை வசதியாவும் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தொட்டையாச்சாரிய சுவாமி, அவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு எழுந்துள்ளிருந்தவர். அவர் தேசிகனுடைய
சததூஷணிக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி அனுகிரகிச்சிருக்க மகாச்சாரியர் சொல்லுவா. இப்படியோ இத மாதிரி அத சொன்ன சுவாமி நம்மளை சேர்ந்தவா நம்மள வசதியா சொல்றதை காட்டணும், நமக்கு எதிர்த்தட்டா இருக்கிறவா நம்மளை பத்தி சொல்றதுதானே சேஷம் அப்படின்னு சாதிச்சார். அத மாதிரி இங்க பிரமாணங்கள்ல எத்தனையோ இருக்கலாம். இந்த பிரமாணங்கள்லாம் நம்ம புராணங்கள் சொல்றது அப்படின்னு சொல்றத காட்டணும், அவா புராணங்களே பெருமாளை வசதியா சொல்றது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஐதிஹ்யங்கள், விற்த்தாந்தங்கள், அவருடைய சேஷ்டைகள், பிரவൃத்திகள் அதெல்லாம் எவ்வளவு அழகானது, அதெல்லாம் எப்படி பரதேவத்தையா நிரூபிக்கிறது அப்படின்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பெருமானுடைய வைபவம் நல்லா தெரியும். அதுக்கு இந்த ஸ்லோகமானது உதாரிக்கப்படுறது சுவாமி தேசிகனால. ஒண்ணு, விருத்தமான விஷயத்துல பக்ஷபாதம் இல்லாம சொல்றா பாருங்கோ, அது விசேஷம். ஏன்னா வியாசங்கிறவர் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா அப்படின்னா வச்சனம். 18 புராணங்களையும் அனுகிரகிச்சவர் வியாசர் தான். அவருக்கு பக்ஷபாதமே இல்லை. பெருமாளை பத்தியும் எழுதின 6 அத்தியாயங்கள், அந்த மாதிரி சிவனை பத்தியும் 6 புராணங்கள், பிரம்மாவை பத்தியும் 6 புராணங்கள் எல்லாமே எழுதினவர் அவர். அப்படி எழுதினவர் பெருமாளை தான் வசதியா சொன்னார். அதனால மத்தியஸ்தாளா இருக்கிறவா சொல்றது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இன்னொரு தேவதைய வசதியா சொன்னோம். அந்த மாதிரி கிரந்தங்கள்ல பெருமாளை பத்தி வசதியா சொல்றதுன்றது 2. மூணாவது, ஆச்சரியகரமான பெருமாளுடைய விற்த்தாந்தங்கள், அவருடைய சரித்திரம், பெருமாளுடைய சரித்திரம், பெருமாள் எப்படி எப்படின்னா ஆச்சரியமா எல்லாத்தையும் அனுகிரகிச்சிருக்க. அது பத்திரம் இல்ல, தேவதா தத்துவத்தை, பரதேவதா தத்துவத்தை தெரிஞ்சின்ற மகான்கள் சொன்ன வாக்கியங்கள். இது 4வது. 5வது, சில்பசாஸ்திரம் சொல்றது பெருமாளுக்கும் மீதி தேவதைகளுக்கும். 6வது, ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்றது. 7வது, ஆயுர்வேதம் சொல்றது. அது அதே மாதிரி பரம வைதிகாலா இருக்கிறவா எம்பெருமானையே கிரகிச்சுண்டா பரதேவதையாக. இப்படி 8 விதமான பிரமாணங்களை சுவாமி இங்க சாதிக்கிறார். 8 விதமான பிரமாணங்கள். முதல்ல என்ன, மத்தியஸ்தோக்தி, மத்தியஸ்தாள். மத்தியஸ்தாள்னாக்க இவ வியாசரே மத்தியஸ்தர் தான். மத்தியஸ்தர் தான் வியாசர். அவர் பெருமாள் பக்ஷபாதி கிடையாது. ஏன் அப்படின்னா, இல்லைன்னா 18 புராணம் ஏன் எழுதணும்? அவர் முழுக்க முழுக்க பெருமாளை பத்தியும் சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிருக்கலாமே. எல்லார பத்தியும் சொல்லிட்டு மத்திய புராணத்துல சாத்திக புராணங்கள்லாம் விட்டு சம்பந்தமான புராணங்கள், ராஜச புராணங்கள்லாம் சதுர்முக பிரம்மா பத்தி வரும், அதே தாமச புராணங்கள்லாம் சிவனை பத்தி வரும் அப்படின்னு அவரையும் சொல்லிட்டு போனோம். இதையும் சொல்லி அதையும் சொன்னேன். அதே மாதிரி உத்ருத்திய புஜமுச்சரே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்திரம் அப்படின்னு அவர் சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால மத்தியஸ்தாலா இருக்கிறவான்றது சாதாரணமான மகான்கள் இல்ல, வாழலாம் ரொம்ப வசந்தவா வாழலாம். இதுல இதமேகம் பினிஷ் பண்ணம் தேயோ நாராயணசுதான் அவர் தான் சாதிச்சுட்டு போயினார். வியாசர் தான் ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா, ஆலோசிச்சேன், விசாரிச்சேன், அனைத்து சாஸ்திரங்களையும் விசாரம் பண்ணி இதமேகம் சுனிஷ்பண்ணம், இது ஒண்ணுதான் நிர்ணயமாச்சு. என்னது? சதா தியேயா நாராயணா, எப்பொழுதும் தியானம் பண்ணப்பட வேண்டியவன் நாராயணனே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். இந்த வச்சனம் நாங்க சொன்னா தப்பு. சங்கராச்சாரியர் சகசிரநாம பாஷ்ய பூர்வ பேட்டிகையில அவதாரிகையில அதை அவர் உதாரிச்சுட்டு போயிட்டார். அதனால அது விசேஷம். அது ஆகவே பல புராணங்களை அனுகிரகிச்ச வியாசர் இங்க நாராயணனே பரதேவதை அப்படின்னு தேவதா பரத்துவத்தை பாரம்யத்தை நிரூபிச்சுட்டு போயிருக்க மத்தியஸ்தரவர். அதனால அதுக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்றது
முதல் விஷயம் சொன்னார். ரெண்டாவது பர மகிமபரம். பரம மகிமபரம்னா பிற தேவதைகளை ஒஸ்தியா சொல்றது. பிற தேவதைகளை ஒஸ்தியா சொல்றதுன்றது சிவபுராணம் முதலான புராணங்கள். அதன் அது ஸ்காந்த புராணம் முதலானவைகள்லாம். அது என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க. அங்கங்க விஷ்ணு பாரம்யத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. விஷ்ணு பாரம்யத்தை சொல்றது எங்க சொல்றது அப்படின்னாக்கா, இவோ கேட்கிறா பார்வதி, நமக்கெல்லாம் சகசநாமம் தான் தெரியும். சகசநாமம் படஸ்ருதி முடிஞ்ச உடனே சில வாக்கியங்கள் வரும். பார்வத்யாச்சா ஏனோபாயேன ரகுணா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்சதே பண்டிதே நித்யம் சோதி மிச்சாம்யகம் பிரபோ. லகுவான உபாயத்தினால, எந்த லகுவான உபாயத்தினால விஷ்ணுவனுடைய சகஸ்ரநாமத்தை எல்லாரும் சொல்லுவா. அதுக்கு எனக்கு உபதேசியுமே, நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ கேட்டா. அங்க ஈஸ்வரோவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் ஈஸ்வரன் சிவன். ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு ராமனை சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் தன்னையதான் சொல்லிக்கூடாதுன்னா, என் பேரை சொன்னாலே போறோம், விஷ்ணுவை சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. இதுவோ ஸ்காந்த புராணம், இதுவோ சைவ புராணங்கள்ல முக்கியமானது. அதுல ராமநாம மாகாத்தியத்தை சிவன் வாயிலிருந்து அவ கேட்டுக்கிறார் பார்வதி. இந்த மாதிரி எவ்வளவோ வசந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ சிவபுராணங்கள், பிரம்ம புராணங்கள், அவைகள்ல பெருமானுடைய வைபவம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக வேற தேவதைகளை வசதியா சொல்லக்கூடிய புராணங்கள், அதுல கூட எம்பெருமானுடைய பாரம்யமானது விளக்கமா சொல்லப்பட்டிருக்கே. அதனால இதுவும் ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தையும் நாம எடுத்துக்கணும். மூணாவது என்ன அப்படின்னாக்கா, விஷ்ணு பாரம்யபரமான அற்புதமான விசித்திரமான விற்த்தாந்தங்கள், ஆச்சரியமான அற்புதமான விற்த்தாந்தங்கள் நமக்கே எல்லாம் தெரியும். என்னது அப்படின்னா, மகாபாரதத்துல பாசுபதாஸ்திரத்தை தான் வாங்கிக்கணும். அதை அடையறதுக்கோசரம் அர்ஜுனன் பசுபதியான சிவனை குறிச்சு விரதம்லாம் பண்றான். ஒரு நாள் இவ ரெண்டு பேரும் சாயங்காலத்துல வனத்துல விளையாடுறாரு, கிருஷ்ணனும் பிரம்மம் அர்ஜுனனும். அந்த சமயத்துல சூரியாஸ்தமனம் போறது. அப்போ தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் சிவ பூஜை பண்றதுன்றது அவகாசம் இருக்காது. நான் என்ன பண்றது அப்படின்னு கஷ்டப்படுறான். விரத பங்கம் வந்துருமே, பாசுபதம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு. அந்த சமயத்தை நான் என்ன பண்றதுன்னு கேட்கச்ச பெருமாள் சொல்ற, பயப்படாத, உனக்கு என்ன பண்ணணும், சிவனுக்கு பூஜை பண்ணணும், அவ்வளவுதானே. அத என்ன பண்ணணுமோ அதை எனக்கு பூஜை பண்ணிவிடும், என் திருவடியில சேர்த்துருவான். அதை சேர்த்துட்டேன்னாக்கா விரதபங்கமானது உனக்கு வரவே வராது. சிவ பூஜையும் பண்ணினதா ஆயிடும், எனக்கும் பண்ணினதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனம் பண்ணிட்டான். ஆனால் அவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம். கிருஷ்ண பூஜனம் சிவ பூஜனமா ஆயிடுமா, கிருஷ்ணனுக்கு பூஜை பண்றதுன்றது சிவ பூஜையா ஆயிடுமா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துட்டே இருந்தது. அதனால பெருமாள் என்ன பண்ண, அவனுக்கு திவ்யமான ரூபத்தை காமிச்சாராம். காமிச்ச கிருஷ்ணனுடைய திருவடியில இருந்த புஷ்பங்கள் சிவபெருமானுடைய தலைமையில இருந்தது. இதை அவன் பார்த்தான். அதனால அவன் நிம்மதியா எடுத்து அவனுக்கு இது தீர்த்தனுட கலந்த சேவடி மேல் சேர்ந்தாவும் பார்த்தன் தெரிந்திருந்த பைந்துராயான் பெருமை அப்படின்னுட்டு நம்மாழ்வார் 2ஆம் பத்துல இதை சாதிச்சிருக்க. இந்த மாதிரி எவ்வளவோ விற்த்தாந்தங்கள் இருக்கு. சிவனை பத்தி சொல்லும் பொழுது வைஷ்ணவானாம்
யதா சம்பூஹோ அப்படின்னு சொல்லுவார். வைஷ்ணவாயில யார் வசதி தெரியுமோ இல்லையோ, சிவன் தான் வசதி அப்படின்னு வச்சனம் வரும். அந்த மாதிரி பெருமானுடைய விற்த்தாந்தங்கள்லாம் எவ்வளவோ இருக்கே, எவ்வளவோ இருக்கு. பெருமாள் ஆராதிச்சா எல்லாரையும் ஆராதிச்சா மாதிரி. ஏப்பியன்ய தேவதா பக்தாக பஜந்தி அபிதிபூர்வகம் அல்லது யஜந்தி அபிதிபூர்வகம் பகவான் சொல்றான். வந்து எத்தனையோ தேவதைகளை யாராரோ பண்றார். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எந்த தேவதைக்கு நீங்க பண்ணாலும் சரி அது எனக்கு பண்றதுதான். ஆனா அவளுக்கு தெரியல, எனக்கு தான் பண்றாதா தெரியல அவளுக்கு. யோயோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையாச்சுதம் இச்சதி அப்படிங்கிற பெருமாள். யார் யாரு என்னுடைய உடம்பா இருக்கக்கூடிய தேவதைய ஸ்ரத்தையா அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கெல்லாம் நான் அந்த ஸ்ரத்தைய கொடுக்குறேன். ஏன்? என்னதான் அவள்லாம் அர்ச்சிக்கிறா. என்ன அர்ச்சிக்கிறதுனால அவளுக்கு அந்த அனுகிரகத்தை நான் பண்றேன் அப்படின்னுட்டு பெருமாளை சாதிச்சிருக்க. அதனால யாரா இருந்தாலும் சரி, என்ன பூஜை பண்ணாலும் அது பெருமாளுக்கு தான் போய் சேர்றது. அது ராயேன வாஜாமனேந்திரியர்வாத்மனாவா குருதேவஸ்வபாவாத் கரோமயத்ய சகலம் பரஸ்மி நாராயணாயேன் சமர்ப்பயாமி. நாராயணனுக்கே எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா கடைசியில நாம முடிகிறோம். எல்லாமே சாத்விக தியாகங்கள்ல எம்பெருமான் கிட்டே போய் முடியறது. அதனால எந்த தேவதைக்கு யார் பண்ணா என்ன, அவத்துல ஹோமாதிகள்னா பண்றோம். எதை பண்ணாலும் அக்னி ஸ்வாஹா, இந்திரா ஸ்வாஹா, சூர்யா ஸ்வாஹெல்லாம் பண்றோம். அதெல்லாம் யாருக்கு பண்றது? அந்த அந்தராத்மாவான எம்பெருமானுக்கு பண்றதே அது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள்லாம் ஆச்சரியமான விற்த்தாந்தங்கள் இதெல்லாம் அங்க இருக்கு. அந்த விற்த்தாந்தங்கள்லாம் பார்த்தோம்னாலும் நமக்கு பெருமானுடைய பாரம்யம் தெரியும். சரி, இவ்வளவு சொல்ற. இப்ப சிவபுராணங்கள்லயே சிவனை வசதியா சொல்லி விஷ்ணுவ மட்டமாலாம் சொல்றே அப்படின்னா அந்தந்த உபாசகாளுக்கோசனம் அது சொல்றது. சிவ உபாசகால் இருப்பா, அவளை உற்சாகப்படுத்துறதுக்கோசரம் அத மாதிரி சொல்றது. ஆனால் விஷ்ணு புராணங்கள்லாம், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள்லாம் எந்திரமான பத்தி சொல்லச்ச அந்த உற்சாகம் இல்ல, நிர்ணயம் பண்ணி சொல்றது. பகவானையே பரதேவதை அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்றது இங்க. அதனால இதுதான் முக்கியமானது. இந்த யதீஸ்வராள்லாம் சன்னியாசிகள்லாம் அவள்லாம் என்ன பண்ணணும்னா நாராயண ஜபம் தான் பண்ண சொல்றது. எல்லாரும் நாராயண ஜபம் தான். அவளே சிங்கேரி பீடாதி எழுதுவார், நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம் அப்படின்னு தான் எழுதுவார். ஏதாவது எழுதினாக்க நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம் அப்படின்னு தான் எழுதுவார். ஏன்னா எல்லாமே நாராயண ஸ்மரணம் தான் முக்கியம். அவளுக்கு சன்னியாசிகள் யாரா இருந்தாலும் சரி நாராயண ஸ்மரணம் தான். திருப்பாவையில ஒரு வாக்கியம் வரும், செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்றதுக்கு திருமணை நம்பிகள் அனுகிரகிச்சது ஸ்ரீ வைஷ்ணவ அத்விஜ சன்னியாசிகள் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவாலேயே அப்ராஹ்மணா இருப்பா பாருங்க, அவ சன்னியாசிகளா இருப்பா. அத பத்தி இங்க சொல்றது அப்படின்னுட்டு அவருடைய திருவுள்ளம், திருமலை நம்பியருடைய திருவுள்ளம். ஆனா ஜனன்யாச்சாரியர்ன்றவர் என்ன பண்றக்க எம்பாரனுடைய திருவுள்ளம் அப்படின்னுட்டு சைவ அத்விஜ சன்னியாசி, சைவ த்விஜ சன்னியாசிகள் அப்படின்னு பண்றாங்க. அதாவது குருக்கள்லாம் இருக்கா பாருங்க, சைவ குருக்கள் சிவங்கோயில்லாம் பூஜை பண்ணுவார். அவாதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றார். அதுக்கு ஆண்டவன் சிவகிருஷ்ணன் பெரிய ஆண்டவன் சாதிச்ச இது ரொம்ப தவறான வாதம். இது ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு விதம். திருமலை நம்பிகள் அவர்தான் எம்பாரை திருப்தி ஆட்கொண்டவர், எம்பெருமானார்கிட்ட வரையறவர் எம்பார் கோவிந்த பட்டர். ஆனா முள்ளு மேல இருக்கா மாதிரி இருந்தேனா எம்பெருமானார் கிட்ட இருக்குச்சு. அப்ப எம்பெருமானார் சாட்சியனா
அவனுக்கு இங்க இருக்கிறதுல இஷ்டம் இல்ல, திருமண நம்பிக்கிட்ட இருக்கிறது தான் இஷ்டம், அதனால அவர்கிட்டயே அனுப்பிச்சுடுங்க அவரை அப்படின்னு சாதிச்சுட்டேராம் பாஷ்யக்காரர். அதனால திருமண நம்பிகள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துப்பார் அந்த எம்பான்கிற மகான். அவர் போய் இந்த மாதிரி சொல்றா இது ஒண்ணு சொல்லிட்டு 100 விஷயம் சாட்சியார் ஆண்டவன். வந்து சைவ த்விஜ சன்னியாசிகள் சொன்னாக்கா அந்த குருக்கள்லாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் சிவனையே பரதேவதையா ஏத்துண்டவா. அதனாலதான் குருக்கள்லாம் சன்னியாசம் வைக்க மாட்டா. குருக்கள்லாம் கிரகஸ்தாலாவோ பிரம்மச்சாரியாவோ இருப்பா. ஏன் சன்னியாசி ஆக மாட்டா அப்படின்னா அவ நாராயண ஜபம் பண்ணணும். எந்த சன்னியாசியா இருந்தாலும் நாராயண ஜபம் தான் பண்ணணும். அந்த நாராயண ஜபம் பண்ணணும் அப்படின்றதுனால அவ அதை பண்ண மாட்டா. அதனால அவ சன்னியாசமே வாங்கிக்க மாட்டா. ஆகவே சைவ த்விஜ சன்னியாசின்ற பட்சமே சரி வராது அப்படின்னு சாட்சியாகும் ஆண்டவன். அதனால இதுல சுவாரஸ்யம் இதான், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி சன்னியாசாஸ்திரம், அது ஸ்மார்த்தாளோ வைஷ்ணவாளோ அத்வைதியோ துவைதியோ யாரா இருந்தாலும் சரி நாராயண ஸ்மரணம் தான் பண்ணணும். நாராயண ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்றதுனால அது முக்கியமா போயிடுறது. அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா பெரியவா, சன்னியாசியே ஒத்துக்க மாட்டா. இப்ப இருக்கிறவள்லாம் எல்லாத்தையும் மாத்தி விட்டா. அத்வைதிகள்லாம் அவெல்லாம் நாராயண ஸ்மரணம் பண்றதுன்றது ரொம்ப குறவுதான் அவெல்லாம். ஆனா எழுத சேவத்துல எழுதுறா நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம் அப்படின்னு எழுதுறாவா. அதே நம்ம மகான்கள்லாம் நம்ம சன்னியாசிகள்லாம் இருக்கா பாருங்க, எல்லாம் எங்க எழுதினாலும் சரி நாராயண ஸ்மரணம் தான், அதுதான் கிரமம் அது. அதனால இந்த பகவானுடைய ஆச்சரியமான விற்த்தாந்தங்கள் இருக்கே அதுவும் பரதேவதா பாரமார்த்தத்தை நிரூபிக்க கூடியது. இது ஒன்னும் பிரமாணம். அடுத்தது 4வது, பரதேவதா தத்துவத்தை அறிந்தவர்கள் பராசரர் வியாசர் முதலானவர்கள்லாம் அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா தன்னுடைய மதம் எது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டா. என்ன மதம் அப்படின்னா நாராயணனே பரதேவதை அப்படின்னுட்டு நிறைய இடத்துல அவள்லாம் நிரூபிச்சிருக்கா. விஷ்ணு புராணம் எல்லாம் பார்த்தாக்கா தெரியும். அதுல பராசரர் அவ்வளவு விலட்சணமா சொல்லிட்டு போயிருக்க. அதனால அதுவும் பிரமாணமா இருக்கு. அந்த மாதிரிதான் வியாசர் மத்தியஸ்தோக்கின்னு சொன்ன, அவருக்கு மத்தியஸ்தோக்கியா சேர்த்து விட்டார், மத்தியஸ்தரா என்று சொன்னார் வியாசர். அதே பராசரரோ பரதேவதா தத்துவத்தை யதாவத் வேஸ்கசி பவான் அப்படின்னு வரும். புலஸ்ய வசிஷ்ட வரப்பிரசாதலப்த பரதேவதா பரமார்த்திய ஞானர் அப்படின்னுட்டு நேர்த்தியம் கூட சொன்னோம். அப்படிப்பட்ட பராசரர், அந்த பராசரரானவர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டார். அதனால அதுவும் பரமப்பிரமாணமா இருக்கு. அது மாதிரி சில்பசாஸ்திரங்கள்ல சில்பசாஸ்திரத்தை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், தேவாலய விமானங்கள் தான் பண்றான். அதுல கூட சாத்விக ராஜச தாமச பேதம் உண்டு. அதுல உத்தமம் மத்தியமம் அதமம்னு உண்டு. அது சொல்லும் பொழுது ஹரி விதாதா ஹர ஆதி தேவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சில்பசாஸ்திரம் ஹரிஹி விதாதா அப்படின்னு இருக்கு. ஹரிதான் விதாதா, அவன் தான் எல்லாத்துக்கும் சிரேஷ்டமானவன் பகவான். ஹரஹ சிவன்னா ஆதி தேவாக அவள்னா தள்ளி விட்டு இவனுக்கு கீழதான் அவள்லாம் இருக்கா. அதனால சில்பசாஸ்திரத்துல அந்த விமானங்கள்லாம் சொல்லச்ச பெருமானுடைய விமானம் இருக்கு பாருங்க, அதுதான் வசந்த விமானம். அதன் பிறகுதான் மீறி அந்த விமானமா இருந்தாலும். இப்ப இது சிற்பசாஸ்திரம்ன்றது பொதுவான சாஸ்திரம் தானே. அது அதுல பட்சபாதம் கிடையாது. அவள்லாம் அவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அவளுக்கு எல்லா கோயிலும் ஒண்ணுதான். எல்லா கோயிலும் ஒண்ணுன்னு சொல்ற சமயத்துல கூட அவ அந்த விமானத்தை பத்தி எழுதும் பொழுது நம்ம பகவானுடைய நாராயணனுடைய கோயில் இருக்கு பாருங்க, அந்த விமானத்துக்கு ஏற்றம் அப்படின்னுட்டு விஷ்ணுனுடைய விமானம் தான் உத்தமமானது, மீதி எல்லாம் மத்தியமம் அதமம் அப்படிதான் இருக்கும். அதனால அது விசேஷம். அது ஆக சில்பசாஸ்திரமும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அது சரி, இதுதான் பரவாயில்ல.
வைத்திய சாஸ்திரம் எடுத்துக்கோங்க, ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் என்ன பண்ணிருச்சுன்னாக்கா, அது என்ன சொல்லிட்டு போனோம், வைத்தியத்தை தானே சொல்லணும். அங்க பெருமாளுக்கு என்ன காரியம்? தன்வந்திரி பகவானே பெருமாளுடைய அவதாரம் தான். அது போகட்டும். அவ சொல்ற ஹரிம் ஹரி தகீம் செய்வ நகதா பிச்ச விஸ்மரேத். ஹரி பெருமாளை எப்பொழுதுமே மறக்காதீங்கோ. எவ்வளவு மருந்து இருந்தா என்ன, ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலையபரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. வைத்தியன் நாராயணனான ஹரியே. அதனால அவனையே நினைச்சுருங்கோ, அவனை மறந்துடாதீங்கோ. அந்த மாதிரி மஞ்சள் அதெல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி கடுக்கா இதெல்லாம் மறக்கக்கூடாது. சில விஷயங்கள் எல்லாம் பெருமானையே மறக்காதீங்கோ, இந்த வைத்தியத்துக்கு இன்றியமையாத இவைகளையும் மறக்காதீங்கோ அப்படின்னுட்டு ஆயுர்வேதம் சொல்லிட்டு போயிருக்கு. அதுல பெருமாளுக்கு என்ன காரியம் அப்படின்னா, சர்வ வைத்தியன் அவன் தான். அவன் தானே வைத்தியன், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியவன் அவனே. அதனாலதான் பிரம்ம வித்தியைகள்ல கூட சில பிரம்ம வித்தியைகள் அனுஷ்டிக்கச்ச உபகோகனுக்கு சொல்லும் பொழுது உனக்கு ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் ஆரோக்கியம் வேணும்னா, இவன் உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணணும்னா அதுக்கு உடம்புல பலம் வேணும். புஷ்டியா இருந்தாதான் இவனால உபாசனம் பண்ண முடியும். அதுக்கோசரம் ஆரோக்கியம் முக்கியம். அதனால அதையும் சொல்லிட்டு போயிருக்கு. ஆக ஆயுர்வேதத்துல கூட பக்ஷபாதம் இல்லாத ஆயுர்வேதம், அதுலயும் இந்த மாதிரி பகவான சொல்லிட்டு போயிருக்கு. இது ஆயுர்வேதம். அதே மாதிரி ஜோதிஷ் சாஸ்திரம், ஜோதிஷ் சாஸ்திரம் என்ன சொல்ல வந்தது, ஒரு நல்ல லக்னம், நல்ல தினம் எது, நல்ல முகூர்த்தம் என்ன, தாராபலம் என்ன, சந்திரபலம் என்ன, வித்யாபலம், யோக பலம், இதெல்லாம் சொல்லணும். யோகம் என்ன இருக்குதா, அது என்ன இருக்கா, இது என்ன இருக்கா அப்படின்னு. அது சொல்லும் பொழுது அவ சொல்ற ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் யோகபலம் ததேவ விஷ்ணோ யதா தே அங்கிரியுகம் ஸ்மராமி. அதுதான் லக்னம். வசந்த லக்னம் எது தெரியுமா? அதுதான். எதுன்னா, ஏ விஷ்ணுவே, உன்னுடைய திருவடியை நாங்க நினைக்கிறோம் பாரு, 2 திருவடிகளையும் நினைக்கிறோம் நாங்க. அதுதான் நல்ல லக்னம். அதுதான் சுதினம் ததேவ, அதுதான் நல்ல நாள். அத மாதிரி தாராபலம் நட்சத்திர பலம் எது அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறமே, அதுதான் நல்ல நட்சத்திர பலம். கல்யாணம் பார்க்கணும்னா புஷ்பம் வச்சு பாக்குறான்னு சொல்றா, பொருத்தம் பாக்குறது. சில பேருக்கு ஜாதகம் பொருந்தாது, நட்சத்திரம் பொருந்தாது. அந்த மாதிரி சமயத்துல புஷ்பம் வச்சு பார்த்தா போரும். பெருமாள் திருவடி ஆறுதல் புஷ்பத்தை வச்சு பார்த்தோம்னாக்கா அதுவே போரும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் இருக்கு, ஜோதிஷ் சாஸ்திரம் இருக்கு. சில பேர் ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கல. ஆனா ஜோதிஷ் சாஸ்திரம் இருக்கு, இன்னைக்கும் பண்றா அதெல்லாம். அதனால தாராபலமும் பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறதே, சந்திரபலமும் பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறதே, வித்யாபலம் ஞானம் வருமா, யோகம் வருமா அப்படின்னா அதுவும் பெருமாளுடைய திருவடிகளை நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அப்படின்னு சொல்றது. நாம சொல்றோம் ஸ்ரீவிஷ்ணு யோக ஸ்ரீவிஷ்ணு சுபயோக சுபகரணே ஏவ குணே விசேஷனே விசிஷ்டாயாம் அஸ்யாம் அப்படின்னு சொல்றோம். சில பேர் யோகம்னா இப்ப போட்டு இருக்கா, என்ன இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன கரணம்னு பஞ்சாங்கத்துல வரும், அதை பார்த்துட்டு போட்டு இருக்கா. இதெல்லாம் வேணவே வேணாம், இப்படி யாராலையும் பார்க்க முடியாது. அதனால ஸ்ரீவிஷ்ணு யோக ஸ்ரீவிஷ்ணுகரணே சுபயோக சுபகரணே, விஷ்ணுவனுடைய யோகம், விஷ்ணுவனுடைய கரணம், அதுதான் சுபயோகம், அதுதான் சுபகரணம். பெருமாளை நினைச்சுன்னு பண்ணினாலே எல்லாம் போதுமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணணும்? அதனால பகவத் திருவடி சம்பந்தம் இருக்குதே, அதை காட்டுல வசந்த ஏதா இருக்கான்னா. அதனால இந்த ஜோதிஷ் சாஸ்திரம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஜோதிஷ் சாஸ்திரமும் இத மாதிரி பெருமாளுடைய திருவடியை நினைக்கிறதே நமக்கு நல்ல தினமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுனாக்கா, அப்ப ஜோதிஷ் சாஸ்திரமே வேணாம் ஆயிடும். அந்த மாதிரி ஏற்றம் பெருமாளுக்கு. நீ வேற சிவனையோ
அல்லது பிரம்மாவையோ இல்ல சக்தியையோ விநாயகனையோ ஸ்கந்தனையோ அப்படி சொல்லவே இல்லையே. அது பிரமாணம் இங்கதான் அதை மாதிரி சொல்லியிருக்கு. அதனால நீங்க பிராச்சீனமா பார்த்தாக்கா எல்லாமே பகவத் பரமா விஷ்ணு பாரம்ய பரமா தான் இருக்கும். அத்தியனம் பண்ணவா சில பேர் ஸ்மார்த்தாலே சொல்லிருக்கா, அதான் வேதம்லாம் கூட சரி எல்லாம் விஷ்ணு பரமா தான் இருக்கு, நாராயண பரமா தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவ எனக்கு சொல்லிருக்கா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றா, யாகத்துல கூட எங்கேயுமே சிவனுக்கு பாகம் கிடையாது, எங்கேயுமே சிவனுக்கு பாகம் கிடையாது. ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல பெருமாள் கல்பிச்சேர்னுட்டு பரதேவதா பரமார்த்தி அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சுமச்சிருக்காரு. அதனால நீ விஷ்ணுவுக்கு உண்டு, நிறைய யாகங்கள்ல விஷ்ணுவுக்கு உண்டு, அந்த விஷ்ணு வேற இந்த விஷ்ணு வேறன்னா சொல்லக்கூடாது. பெருமாளுக்கு அது உண்டு. நிறைய யாகங்கள்ல பெருமாள் தேவதையா வந்துருவேன். ஆனால் சிவனுக்கு எங்கேயுமே இல்லை, சதுர்முக பெருமாவுக்கு கேள்வியே கிடையாது. அதனால இத மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, வைதிக ஸ்ரீகிருதத்துவம், வைதிகால் பெருமானையே கொண்டாடுறார். போதாயனர் அவர் பரம வைதிகர், ஆபஸ்தம்பருக்கு ஆச்சாரியர், அவர் நம்ம வியாசருக்கு சிஷ்யர். அப்படிப்பட்ட போதாயனர் என்ன பண்றாருனாக்கா சாலக்கிராம பூஜையை ரொம்ப பிரசஸ்தமா சொல்லிருக்காரு. வசதியா சாலக்கிராம ஆராதனன்றது அது ரொம்ப வசந்தது. அது மாதிரி திரவிடர், சங்கர், இது மாதிரி மகான்கள்லாம் பிராச்சீன வேதாந்திகள், அவன்லாம் கூட இந்த மாதிரி பெருமானுடைய வைபவத்தை நன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 2-3 ஸ்லோகம் உண்டு. சாலக்கிராவ சிலா கன்யா வித்யாம் பிரதி சரஸ்வதியும் சாவுபவ் புண்ணிய கர்மானவ் தேத்தாரவு சூரிய மண்டலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சாலக்கிராவ சில சாலக்கிராமமூர்த்திய தானம் பண்றது, கன்னிகா தானம் பண்றது, புஸ்தக தானம் பண்றது, அந்த மாதிரி ஞான தானம் பண்றது, வித்யாதானம், இந்த 4 தானம் பண்றது, தானம் வாங்கிக்கிறது. சாலக்கிராமம் ஒருத்தர் தானம் பண்ற, அது தானம் பண்றவரும் சரி, அதை வாங்கிக்கிறவரும் சரி. கன்னிகாதானம் ஒருத்தர் தானம் பண்றான், தானம் பண்றவரும் சரி, அதை கன்னிகைய வாங்கிக்கிறவரும் சரி. அந்த மாதிரி ஞான தானம் ஆச்சாரியர் சிஷ்யர். அந்த மாதிரி புஸ்தகம் கொடுக்கிறார் ஒருத்தர், வாங்கிக்கிறவர் கொடுக்கிறவர். 4 பேருமே புண்ணிய கர்மாக்களும் புண்ணியாத்மாக்கள். அவ என்ன பண்றாள் தெரியுமா? தேத்தாரும் சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை குழந்தைட்டு விஷ்ணுலோகத்துக்கு அவள் எல்லாம் போறா. அப்படின்னா இந்த சாலக்கிராவ சிலையை தானம் பண்றதுக்கே அவ்வளவு வைபவம்னாக்கா, சாலக்கிராவ ஆராதனை பண்ணினான்னாக்கா அவளுக்கு எவ்வளவு விசேஷம். அதனால ரொம்ப விசேஷம் வந்து ஆராதனைனா அப்படி விசேஷமா சொல்லிருக்கு. பரகால சுவாமி, இப்ப இருக்கிற சுவாமி வாகீச சுவாமி, இவருக்கு முன்னாடி அபிர்வ ராமானுஜ சுவாமி எழுந்துள்ள இருந்தார். அந்த மகான் ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். 3 வாட்டி நம்ம சாலக்கிராம தீர்த்தம் வாங்கிக்கிறோம். 3 வாட்டி தீர்த்தம் வாங்கிக்கிட்ட அந்த 3த்துக்கும் பலன் ஒண்ணு சொல்றோம். என்ன அப்படின்னா, பிரதமம் காயசுத்தியர்த்தம், த்விதீயம் பாபநாசனம், திருத்தீயம் மோட்ச சித்தியர்த்தம் சாலக்கிராவ ஜலம் பிபேத் அப்படின்னு ஸ்லோகம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறோம் பாருங்க. அதை எடுத்துட்டா முதல் வாட்டி தீர்த்தம் வாங்கிட்டோம்னாக்கா அப்போ உடம்பு சுத்தி ஆகும். 2வது பாபங்கள்லாம் போகும். 2வது வாட்டி உத்தரணி வாங்கிட்டோம்னாக்கா, 3வது உத்தரணி வாங்கிட்டோம்னாக்கா மோட்சமே கிடைக்கும். அப்படின்னா அந்த சாலக்கிராமத்தினுடைய விசேஷம் எவ்வளவு. அதுல சுவாரஸ்யம் என்ன? சாலக்கிராமம் அப்படின்னாலே பெருமாள் தான், விஷ்ணு தான் அந்த சாலக்கிராம மூர்த்தியா எழுந்துள்ளிருக்க. இத நம்ம சொன்னோம்னாக்கா சிவ வைஷ்ணவான்னு சொல்லிடுவா. சங்கராச்சாரிய பெருமாளை பத்தி சொல்ற, பிரம்மத்தை பத்தி, பிரம்மமானது சூக்ஷ்மமாக எல்லாத்தையும் உள்ள போந்துட்டு இருக்குது. அனோரணியான் மகதோமகியான்லாம் இருக்குது, சூக்ஷமா இருக்கிறது. அதை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு உதாரணம் அவர் சொல்ற, சர்வ லோகாதிபதேஹே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தேஹே அயோத்தியாதிபதி இது சிவத்து அப்படிங்கிறார்.
அனைத்து லோகத்துக்கும் அதிபதி ஸ்ரீராமன். ஆனால் அவனை சொல்லும் பொழுது அயோத்தியாதிபதி, அயோத்தியாதிபதினு சொல்றோம். அயோத்தியன்றது சாதாரண ஊர். ஆனால் சர்வலோகம்ன்றது எவ்வளவு தூரம், இது எத்தனை உண்டு அது சொல்றமே அப்படின்னுட்டு. ஆனால் அயோத்தியன்னாக்கா இந்த இடத்துல இந்த சாதாரண அயோத்தியா இல்ல, பரமபத் தான் அயோத்தியின் பேரு. அயோத்தியே யபராஜிதே விதிதா நாகம்பரேன ஸ்திதா அப்படின்னு உதாரிக்கிறார். அதனால அந்த அயோத்தியா அது போட்டோம், அவரை உதாரிக்கிறார். இன்னொன்னு ஒரு வாக்கியம் சொல்றார், ஷாலக்கிராவே ஹரிஹி அப்படின்னு அவர் உதாரிக்கிறார் சங்கராச்சாரியர். ஷால கிராமத்துல ஹரி இருக்கான் அப்படின்னா பிரசித்தி. ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் இத்தினூன்று ஷால கிராமம், அந்த ஷால கிராமத்துல எழுந்துள்ள இருக்க. நம்ம மாத்திர ஒரு ஷால கிராமம் இருக்க, 2 தோரம் பருப்பு சேர்ந்தா எவ்வளவு பெருசா இருக்கும், 2 தோரம் பருப்பு சேர்ந்தாக்கா அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்க பெருமான். எங்கேயோ கிடைச்சது, பத்திரமா வேலை பண்ணி வச்சிருக்கேன், அத்தினூண்டுதான். ஆனா அதுலயும் பகவான் வியாபிச்சிருக்கான். அது மாதிரி பரகால இடத்துல அந்த காலத்துல போயிருக்கேன், இப்ப எல்லாம் உள்ள விட மாட்டேன்றா, கூடாதுன்றா. அங்க உள்ள போய் சேவை பண்ணி வச்சிருக்கா. அங்க எவ்வளவு பெரிய சாலக்கிராம மூர்த்திகள். இப்ப முக்திநாத் போயிருந்தேன், போக்கரால போனாக்கா அங்க ஒரு மூர்த்தி, மத்ய மூர்த்தி, இவ்வளவு பெரிய மூர்த்தி 6000 ரூபாய் சொன்னான். ஆனா ஆத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய மூர்த்தி வச்சுக்க கூடாதான், ஆண்டவன் சாதிச்சிருக்காரு. அது மாதிரி ஆண்டவன் நிறைய வாங்கி வச்சிருக்காரு, மாதிரி பெரிய பெரிய மூர்த்திகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அது மாதிரி அந்த மூர்த்திகள்லாம் இருக்கு. அதனால எல்லாத்துலயுமே இத்தனை மூர்த்தியா இருந்தா என்ன, இவ்வளவு பெரிய மூர்த்தியா இருந்தா என்ன, எல்லா மூர்த்திகள்லயுமே ஹரி எம்பெருமான் தான் உட்காந்துருக்காங்க. இத போதாயன வசதியா சொல்லிட்டு போயிட்டார். சங்கர சொல்ற, ஆபஸ்தம்பர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி பெரிய பெரிய வைதிகாள் அவ எல்லாருக்கும் பொதுவானவா, அவளே அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் எத்தனையோ சூத்திரக்காரால் இருக்கலாம். இந்த வைகான சாகமத்தை எழுதின விகன மகரிஷி இருக்கார் பாருங்க, அவர் மாத்திரம்தான் பரதேவதா பாரமார்த்திய நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு போயிட்டார் சூத்திரத்திலேயே. எந்திரமானவன சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி வசந்த மகர்ஷிகளும் சரி, பரம வைதிகாலும் சரி, ஆச்சாரியாலும் சரி, புராணங்களும் சரி, இந்த மாதிரி நிரூபிச்சுட்டு போயிட்டார். இப்படி நிரூபிச்சுட்டு போகச்ச இதுதான் வைதிகாளுடைய அபிமதம். எம்பெருமானவன சிவன் நாராயணனே பரதேவதை, அவனை தவிர்த்து யாரும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அதனால இது யாருக்கு தெரியும் தெரியுமா, ஞானம் நல்லா சம்ஸ்கரிக்கப்பட்டு சூக்ம மேதாவிலாசத்தோட யார் இருப்பாளோ அவளுக்குதான் இது தெரியும். மேல இருந்து வாரியா பாக்குறவாளுக்கு, நுனிப்புள் மேயறவாளுக்கு, அவளுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. சம்ஸ்காரம் இருக்கணும். நல்ல சம்ஸ்காரம் இருந்ததுன்னா எப்படி, என்ன அர்த்தம் அப்படின்னா சதாச்சாரிய கடாட்சம் பெற்றவாளா இருக்கணும் வைஷ்ணவர். நமக்கெல்லாம் வேண்டியது என்ன, ஆச்சாரியருடைய திருவிடி சம்பந்தம். அந்த ஆச்சாரியன் என்ன சாதிக்கிறாரோ அதுதான் நமக்கு பிரமாணம். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அதனால அவ ஆச்சாரியாலாம் நமக்கு நல்லா உபதேசம் பண்ணிட்டு போயிட்டா. அதனாலதான் சாஸ்திரஜானம் பகுக்லேஷம் புத்தே சரண காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமய சர்வ கர்மசு அப்படின்னு சுவாமி அனுகிரகிக்கிற தத்துவத்திரகாரத்துல. அதனால நமக்கு சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வாதம் பண்றதுக்கு, நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. ஆனால் தத்துவஞானம் வேணும்னாக்கா உபதேசம் போறோம்னுட்டு சுவாமியினுடைய திருவிழா. மகான்கள் இடத்துல ஆச்சாரியாள்கிட்ட போய் உபதேசத்தை வாங்கிட்டு அதை பத்தி பண்ணினாலே போறோம். ஏன்னா ஒரு சுவாமி போய் நம்ம ஐயாவுக்கு சுவாமியோட திருவிழா சேவிச்சார் 40 வருஷம் முன்னாடி. அது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு என்ன கதி அடையிருக்கு அப்படின்னு கேட்டார். அப்ப சுவாமி சாதிச்சாராம், இந்த பாரு, சந்தியானம் பண்றியா, மாத்தியானியம் பண்றியா, பெருமாள் திருவாராதனம் பண்றியா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது போகும். மந்திர ஜபம் பண்றீங்க, அதெல்லாம் போகும். நித்தியானந்தம் தான் அவன் சொல்லு, அதெல்லாம் போகும். எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெருமாள் திருவாராதனம்
ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்க பாரு, அது உனக்கு போரும், அது உன்னை காப்பாற்றிடும் அப்படின்னு சுவாமி சாதிச்சாராம். அந்த சுவாமி கிட்ட சொல்றது, அதனால அடியது தெரியாது, அந்த சுவாமியை சாதிச்சு அறிஞ்சிட்டேன். அதனால இந்த மாதிரி மகான்கள்லாம் உபதேசம் பண்ணியே நம்ம சம்பிரதாயத்தை நல்லா வளர்த்துருக்காங்க. அதுல என்ன பரதேவதா பாமார்த்தம் தான் நமக்கு உபதேசம். அது சூக்ம சம்ஸ்காரம், அதுதான் இருக்கு. 12 புத்தகங்களை தெரிஞ்சுட்டு இது அது இதுன்னு குழப்பிக்கிறத காட்டலும் சாஸ்திரியமாம் நம்ம மகான்கள் நமக்கு உபதேசிக்கிறா பாருங்க, அது நமக்கு போரும். அது இருந்துச்சோம்னாக்க நமக்கு தெரிஞ்சிடும் சிவன் நாராயணே பரதேவதை அப்படின்னு தெரிஞ்சிடும், அது போரும். ஆகவே எத்தனையோ விருத்த வசனங்கள் இருக்கலாம், எந்த வசனங்கள் இருந்தாலும் பிரமாணங்கள் அப்படின்னு பார்க்கச்ச இத மாதிரி 8 விதமான பிரமாணங்கள் சொல்லிருக்க. அந்த 8 பிரமாணங்களை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமானான சிவன் நாராயணே பரதேவதை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுடும். அதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அது ஸ்லோகம் சேவிக்கலாம், தாத்பரியத்தையும் பார்க்கலாம். மத்யஸ்தோக்திஹி விருத்தே பரமஹிம பரே தத்ர தத்ர ஏததுக்திஹி விருத்தாந்தாஸ்தே விசித்ராஹ ஸ்வமதம் அபிஹிதம் தேவதா தத்வவித்ரிஹி வைஷம்யம் शिल्पशास्त्र प्रभृतिषु विविधं वैदिकस्वीकृतत्वं प्रज्ञा संस्कार भाजां भवति भगवति स्वप्रधाने प्रमाणम्. பரஸ்பரம் விருத்தமா இருக்கிற விஷயங்கள்ல எது பிரமாணமா இருக்கும் அப்படின்னா இப்ப கேள்வி. அது அதில் மத்தியஸ்தஸ்ய உக்தி, மத்தியஸ்தோக்தி விருத்தே மத்தியஸ்தோக்தி, பரஸ்பர விருத்தமான விஷயத்துல மத்தியஸ்தாலா இருக்கா பாருங்க, அவ என்ன சொல்றாளோ அது பிரமாணம், அது பிரமாணம் பகவதி. கடைசி வாக்கியத்துல இருக்கு பிரமாணம் பகவதி சொப்பிரதானே பிரமாணம் பகவதி அப்படின்னு. அதனால விருத்தே மத்தியஸ்தோக்தி பகவதி பிரமாணம் பகவதி, பிரமாணம் தான் பரதேவத்தை அப்படின்ற இடத்துல பிரமாணமா இருக்கும். ஏன் அப்படின்னா யாசர் எப்படி 18 புராணம் பண்ணின என்ன அதிகாரி பேதம் தான். தாமசாலா இருப்பா, தாமசாலா இருக்கிறவர்களுக்கு தாமச புராணம் முக்கியம், ராஜசாலுக்கு ராஜச புராணம், சாத்விகாலுக்கு சாத்விக புராணம், அந்த மாதிரி அவ வச்சுக்கிறா. அதுக்கோசரம் அதிகாரி பேதேன இத மாதிரி 18 புராணங்களையும் அவர் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அதுல பரம பிராமணிகமா இருக்கிறது, பரம சாத்விகமா இருக்கிறது, எல்லாருக்காட்டிலும் உகந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருமாள் சொல்றதுதான் அது. அதை அவரையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால ஆளோட சர்வசான விசாரணா இதயம் ஏயோ நாராயண சுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சங்கராச்சாரியனும் அதை உதாரிச்சிருக்கார். அதனால அது பிரமாணம். அதே மாதிரி பரமஹிம பரே ஏகதுக்தி, பரம மகிம பரே. பரமஹிமன்னா என்ன அர்த்தம்? பொர்த்தியாருடைய மகாத்மத்தை சொல்ல வந்தது. சிவனை பத்தியோ பிரம்மாவை பத்தியோ இந்திரனை பத்தியோ அங்கெல்லாம் சொல்ல வரச்சே ஏகதுக்தி. ஏகத்துன்னா விஷ்ணு பகவானுடைய பாரண்யத்தை சொல்ல வந்திருக்கு. அந்த வசனங்கள்லாம் இருக்கு. அதுதான் ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்லாம் சொன்னோம். அந்த மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள் அது இந்த விஷயத்துல பிரமாணமா இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரியான விசித்திராக விற்த்தாந்தாக, அதாவது விஷ்ணு பாரம்யத்தை சொல்லக்கூடிய எந்திரமானுடைய பாரம்யத்தையே நிரூபிக்கக்கூடிய அற்புதமான விற்த்தாந்தங்கள், அற்புதமான சரித்திரங்கள், பெருமானுடைய பிரவൃத்திகள், அனுஷ்டானங்கள், ஆச்சாரங்கள், இவைகள் தான் இதெல்லாம் விஷ்ணு பாரம்யத்துல பிரமாணமா இருக்குது. அது மட்டுமா தேவதா தத்துவ வித்திஹி ஸ்வமதம் அபிஹிதம், தேவதா தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள், பரதேவதா எது அப்படின்னு தெரிஞ்சின்றவா பராசரன் முதலானவாழ்லாம், அவள்லாமும் ஸ்வமதம் அவளால சொல்லப்பட்டது ஸ்வமதம் அபிஹிதம். நான் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிட்டேன். அது பராசரன் விஷ்ணு புராணத்துல
நிறைய இடத்துல சாதிச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் நேற்றைய சொன்னோம், எம்பெருமானார் நிறைய உத்தபுராண ஸ்லோகங்களை தான் உதாரிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்திலாம். அதனால அது விசேஷமானது. அது அந்த மாதிரி சிற்பசாஸ்திர பிரபதிஷு, சிற்பசாஸ்திரத்துல தேவாலய விமானங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதுல சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பிரிச்சு, உத்தமம் மத்தியமம் அதமம்னு பிரிச்சு, அதுல சாத்விகமாகவும் உத்தமமாகவும் இருக்கக்கூடியது எந்த விமானம் அப்படின்னு பகவானான விஷ்ணுவனுடைய விமானம் தான். மீதி எல்லாம் மத்தியமமாகவும் அதமமாகவும் ராஜசமாகவும் தாமசமாகவும் இருக்கும் அப்படின்னு அது மத்தியஸ்தமானது. இதெல்லாம் பொதுவாக கோயிலை பத்தி சொல்றது. கோயிலை பத்தி சொல்லும் பொழுது அதுல எந்த விமானம் வசந்தது அப்படின்னு சொல்றதுன்னாக்கா அது எவ்வளவு ஏற்றம். அதனால அதுலயும் விட்டபாகம் என்னன்னு சொல்றது. இங்க பிரபுத்தி அப்படின்னு இருக்கு. பிரபுத்தின்னா முதலானவைகள் அர்த்தம். அதுல ஆயுர்வேதம் அதுலதான் சொன்னோம், பெருமாளை என்னைக்குமே மறக்க கூடாது. அதனால ஸ்லோகம் சொன்னோம், சரீரே ஜத்திரி பூதே ஆதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவி தோயம். கங்கா தீர்த்தம் தான் மருந்து. வைத்தியம் யாரு அப்படின்னாக்கா எம்பெருமான். வைத்தியம் நாராயண வருகி அப்படின்னு சொல்றது. இன்னைக்கும் சரி, நம்ம வைத்திய ராகவனை சேவிச்சோம்னாக்கா திருவள்ளூர்ல எவ்வளவோ நல்லது நடக்கிறது. நம்ம நேர பார்த்திருக்கோம், நேர அனுபவிச்சிருக்கோம். அதனால ஆயுர்வேதங்கள்லாம் எம்பெருமானதான் முக்தியா சொல்றது. அதே மாதிரி ஜோதிஷ் சாஸ்திரம் அதுவும் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாரா பலம் சந்திர பலம் ததேவ அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ்ணோயதா தே அங்கிரியுகம் ஸ்மராமி, உன்னுடைய 2 திருவடிகளையும் நாங்க எப்போ ஸ்மரிக்கிறோமோ அதுதான் சுபயோகம், சுபதினம், சுப தாராபலம், சுப வித்யாபலம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கு ஜோதிஷ் சாஸ்திரம். அது மாதிரி விவிதம் வைதிக ஸ்வீகிருதம், வைதிகாலால சீகரிக்கப்பட்ட பல பிரமாணங்கள். அதெல்லாம் என்னென்ன போதாயனர் முதலானவள் தான், கங்கர், திரமிடர், இவா எல்லாரும் அப்படி உகந்தவா, பிரம்மநந்தி முதலானவள் தான். அவள்லாம் என்ன பண்றான்னாக்க விஷ்ணு பாரமியத்தையே நிரூபிச்சுட்டு போயிட்டாவா. அதெல்லாம் பிரமாணம். இப்படி பிரஜா சம்ஸ்கார பாஜாம், பிரஜை ஞானம், ஆச்சரியமான ஞானம். ஞானம் அப்படின்னாலே ஞானம். பிரஜான்னாக்கா ரொம்ப சிறப்பான ஞானம். அதுவும் சம்ஸ்கரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்கள். அவளுக்கு ஸ்வப்பிரதானே, பகவானுக்கு ஒரு ஈஸ்வரனே கிடையாது, அவனுக்கு அவனே ஈஸ்வரன். பூம வித்தியை கேட்டது, பூம வித்தியில நாரதர் கேட்கிறார் சனத்குமாரர் கிட்ட, பகவான் கஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னு, எதுல அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான் அப்படின்னு சனத்குமார பதில் சொல்றார், ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு, தன்னுடைய மகிமையில அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். அனன்யாதாரன் அர்த்தம். ஸ்வனிஷ்டா அப்படிங்கிறது தேசிகன். அதனால தனக்கு தானே நிக்கிறவன், இன்னொருத்தருக்கு ஆதாரமா உடையவன் இல்ல அவன், இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறவன் இல்ல அவன், தனக்கு தானே நிக்கிறவன் அவன், அப்படிப்பட்டவன் அவன். அதனால ஸ்வப்பிரதானே, ஏன்னா ஆத்மேஸ்வரகம் சிவமச்சுதம் அப்படின்னு வாக்கியம். ஆத்மேஸ்வரன், ஆத்மாவே ஈஸ்வரன், அவனே ஈஸ்வரன், அவனுக்கு வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவன் அந்த பகவானிடத்தில் விஷ்ணு கிட்ட பரத்வ நிர்ணயத்துல பிரமாணம் பவதி, இவைகள்லாம் தான் பிரமாணமா இருக்கும், இவைகள் இல்லாம பிரமாணமே கிடையாது. ஆகவே எம்பெருமானே பரதேவதை. எம்பெருமான் பரதேவதை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிரமாணம் வேணும்னாக்கா இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்னமே இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. முதல்ல ஆத்தியம் ராமாயணம் அப்படின்லாம் ஸ்லோகம் சொல்லிட்டோம். ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, பஞ்சம வேதம், பஞ்சராத்திரம் இருக்கு, எல்லாம் சொன்னோம். அது சர்வாஸ்தனா நாராயண பாரமித்திய சொல்ல வந்தது. இவைகள்லாம் இருக்கே பரஸ்பர விருத்தமா கூட இருக்கலாம், ஆனால் வேற தேவதைகளை சொல்ல வந்ததுல கூட எம்பெருமான பத்தி வசதியா சொல்றது. அப்படின்னா இது எவ்வளவு ஏற்றம் மிகுந்தது இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிற ஸ்லோகம் பாருங்க. மத்தியஸ்தோக்திர் விருத்தே பரமஹிம பரே தத்ர தத்ரை ததுக்திஹி
वृत्तान्तास्ते विचित्राः स्वमतम् अभिहितम् देवता तत्त्वविद्भिः वैषम्यम् शिल्पशास्त्र प्रभृतिषु विविधम् वैदिकः स्वीकृतत्वम् प्रज्ञा संस्कारभाजाम् भवति भगवती सुप्रधाने प्रमाणम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।